வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்கு இன்று உங்களை பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்பது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய இரு மாவட்டங்களிலும் தனது பகுதிகளை உள்ளடக்கிய குன்னம் தொகுதியில் இமானுவேல் பள்ளி வளாகத்தில் இருந்து. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களில் யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண நிகழ்ச்சியாக நாம் இதை படைத்து வருகிறோம். மக்களாகிய நமது பிரச்சனைகளை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கான தீர்வுகளை வைத்துக்கொண்டு அதன் பிறகு நம் முன் வந்து நிற்கிறார்களா, அல்லது தன் கட்சியின் பலம், பணபலம் அல்லது சமூக பலம், மறைந்த தலைவர்களின் பலம் இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறார்களா? நம்மை மதிப்பார்களா 5 ஆண்டுகளுக்கு? அதை சோதித்தறிவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். முதலில் அமர்ந்திருப்பவர் லோக் ஜனசக்தியின் வேட்பாளர் திரு வி.பி. சீனிவாசன் அவர்கள். அடுத்து அமர்ந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம். அடுத்து அமர வேண்டியவர் இன்னும் வரவில்லை. மக்களை மதித்து அவர் வருகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியும் வரவில்லை என்றால் என்ன காரணம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கும் மேலாக உங்கள் கையில் இருக்கிறது தீர்ப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு அருள். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணியின் சார்பில் இங்கே களம் காணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் திரு ஆளூர் ஷா நவாஸ் அவர்கள். தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் திரு ஏ.வி.ஆர். ரகுபதி. பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள். ஆளுக்கு 1 நிமிடம் முதல்ல நான் தரேன். இந்த தொகுதிக்காக தாங்கள் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறேன், 1 நிமிஷத்துல தன்னுடைய தொகுதியை பத்தி முழுசா யார் சொல்றாங்களோ நீங்க பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஐயா, உங்க நோக்கம். விவசாயிகளுக்கு என்ன கேட்டாலும் எங்களோட தேசிய தலைவர் டெல்லியிலிருந்து என்ன வேலையும் தமிழ்நாட்டுக்கு செய்வார். எல்லா மாநிலத்தில் செய்கிறவரும் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செய்வார். முன்ன உரத்துறை மந்திரியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனால் அப்போல்லாம் அவர் திட்டம் என்ன பண்ணாரோ அந்த விலை வச்சு தான். இப்போ உணவு மந்திரியாக இருக்கிறாரு. அந்த உணவு மந்திரியில் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதையும் செய்கிறாரு. இப்போ ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க? இப்போ நாங்கள் என்னன்னு செஞ்சுருக்கோம், என்ன கேட்கலாம் செஞ்சு தரோம். இப்போ தேர்தல் வாக்குறுதி 35 கிலோ அரிசி 55 கிலோ வாக்குறாரு அன்ன யோஜனா. குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் இந்த தொகுதியை பற்றி நன்கு அறிந்தவன். இந்த தொகுதியில் மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை அனைத்து கிராமங்களிலும் உள்ளது. அதுவும் வேப்பூர் பகுதியிலே, வேப்பூர் ஆலத்தூர் ஒன்றியத்திலே மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை. அனைத்து கிராமங்களுக்கும் ஆழ்வாய் கிணறு மூலம் குடிநீரை சுத்தகரிக்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் மூலம் கிடைப்பதற்கு நான் வழிவகை செய்வேன். அதேபோல் இந்த தொகுதி முழுவதும் குடிசையில்லா வீடுகளை மாற்றுவதாக பத்திரிகையாளரிடத்திலே நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் அது என்னுடைய லட்சியமாக நான் இந்த தொகுதிக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி. அடுத்து திரு அருள். குன்னம் சட்டமன்ற தொகுதி 3 ஒன்றியங்களை உட்பட்டது. அதாவது வேப்பூர் ஒன்றியம் முழுதாக உட்பட்டது. செந்துறை ஒன்றியத்தில் ஒரு பகுதியும் ஆலத்தூர் ஒன்றியத்தில் ஒரு பகுதியும் நம்ம இதில் உள்ளடக்கியது. இந்த செந்துறை ஒன்றியங்கிறது முந்தரி தான் அந்த விளைச்சல் அதிகம். அந்த விவசாயிகள் ஒரு வியாபாரிகிட்ட விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம பொருளை அவங்க தொகையை வாங்கும்போது குறைவான தொகை தான் அங்கே கிடைக்குது. அதனால் அங்கே செந்துறை பகுதியில் நேரடி ஏற்றுமதி நிலையங்கள் அமைக்கிறது தான் என்னுடைய திட்டம். 1. வேப்பூர் ஒன்றியம் ஆலத்தூர் ஒன்றிய பகுதியில் பருத்தி மக்காச்சோளம் அங்கே அதிகம். இந்த பருத்தி மக்காச்சோளத்தை நேரடி கொள்முதல் நிலையங்கள், அதாவது விவசாயிகள் நேரடியாகவே விலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குறது என்னுடைய அடுத்த கட்ட பணி. இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியை பின்தங்கி இருக்குது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே வரகூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த பொழுதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் விவசாயம் எங்களுடைய பிரதானது. விவசாயம் அரசு பணியாக ஆக்கப்படும் அப்படிங்கிறது. இன்றைக்கு மக்களிடம் பேசும்போதே நான் ஒரு வாக்குறுதியை அளித்தேன். அது என்ன வாக்குறுதி என்றால், இன்றைக்கு நான் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற தகுதியே எனக்கு எப்படி வந்ததென்றால், அடித்தட்டு மக்களுக்காக பேசி பேசி வாதாடி வாதாடி அந்த தகுதியின் அடிப்படையில் வேட்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த தொகுதியை வலம் வந்தவன் என்ற முறையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொகுதியில் நான் போகாத இடமில்லை என்கிற அளவுக்கு முழுக்க சுற்றி வந்து விட்டேன். அப்படி சுற்றி வந்தவன் என்ற முறையில் நான் பார்த்தது, இது இல்லை, இது செய்யலாம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு, பட்டியலிட முடியாத அளவுக்கு தொகுதி பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. தொகுதியில் இது முன்னேறி இருக்கிறது என்று எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது தொகுதி. இவ்வளவு பின்தங்கிய தொகுதியாக
இத்தனை ஆண்டு காலம் 2 கட்சிகள் சூறையாடி இருக்கிறார்கள் இந்த தொகுதி மக்களை. சூறையாடல் எல்லாம் உங்கள் கூட்டணி தந்த ஆதரவோடும். அதுதான் அதுல கவனிக்க வேண்டிய விஷயம். தொகுதி உடன்பாடு செய்து கொண்டதோடு எங்களை விரட்டி விடுவார்கள். அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு, கையெழுத்து போடுவதற்கு, ஒப்பந்தங்கள் போடுவதற்கு, அதிகாரத்தை பகிர்வதற்கு 2 கட்சிகளும் இதுவரை எந்த கட்சியும் அனுமதித்ததில்லை. ஆதரவு கொடுத்த கட்சியும் அனுமதித்ததில்லை, தோழமை கட்சியும் அனுமதித்ததில்லை. சுய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட அனுமதிக்காதவர்கள் கூட்டணியாக நாங்கள் போகும்போது அதிகாரத்தை பகிர்வதற்கு எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? அப்ப அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? ஏவிஆர் ரகுபதி, இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர். எல்லாரும் வந்தா செய்வோம் அது சொல்றாங்க. இந்திய ஜனநாயக கட்சி சார்பா நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தொகுதியில நாங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். மருத்துவ முகாம்கள் போட்டிருக்கோம், கல்வி முகாம்கள் போட்டிருக்கோம். இந்த பகுதியை சேர்ந்த பல பேருக்கு கல்வியில நிறைய இலவச ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல இனி இதெல்லாம் எங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சோம். அது பப்ளிக் நாங்க பண்றோம்னா எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாதான் நாங்க பண்ண முடியும். ரோடு போடணும்னா குறிப்பிட்ட சில உதாரணங்களை சொல்லுங்களேன். இப்ப இந்த தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% கூட ரோடு நல்ல தரமான சாலை வசதி கிடையாது. முதல் ஒண்ணு, தரமான சாலை வசதி முதல் கட்டமா ஒரு அடிப்படை தேவை தரமான சாலை வசதி. இரண்டாவது, குடிநீர். இந்த ஏரியால ஒரு ஒரு வழக்கு சொல் ஒண்ணு, குட்டை தண்ணி குடிச்சவங்க அப்படின்ட்டு. இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா குட்டையில இருக்கிற தண்ணியை தான் குடிநீருக்காக ஆதாரமாக எடுத்து பயன்படுத்துறாங்க. அதை நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கண்டிப்பாக மக்களுக்கு வழங்கப்படும். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களே மிகவும் கம்மி. ஒரு ஒரு அவசரத்துக்கு போகணுன்னா கூட பல கிலோமீட்டர், அதுவும் இந்த சாலையில் போகணுன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அதே மாதிரி கல்வி பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவக் கல்லூரி இடம் ஒதுக்கீடு பண்ணாங்க, ஆனால் வரல. அது வந்திருந்ததுன்னா சுகாதார பிரச்சனையும் போயிருக்கும், கல்வி பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். நிறைய உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளிகள்லாம் இருக்குது. தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் மக்கள் ரொம்ப சுரண்டுதோ? தனியார் கல்லூரி, அரசு கல்லூரிகள் வரணும் நீங்க துடிக்கிறீங்க. நீங்க அரசு கல்லூரின்னு பாத்தீங்கன்னா டாப் அந்த கவுன்சிலிங் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரசு கல்லூரிகளுக்கு போறதுக்கு தான் மாணவர்கள் விரும்புவாங்க. யாரும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஐஐடி, ஐஐஎம், அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு தான் போறதுக்கு விரும்புவாங்க. அன்னைக்கு போயிட்டு ஒரு இந்த லோக்கல்ல இருக்க ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு போறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி எல்லாம். பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் திரு ராஜேந்திரன். 68 ஆண்டு காலமாக மாறி மாறி காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் ஆண்டு கொண்டுதான் இந்த குன்னம் தொகுதியே இருக்கின்றன. ஆனாலும் செந்துறை பகுதியிலே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நெசவாளர்கள் சொல்லி இரும்பு உஞ்சினி நல்லாம்பாளையம் போன்ற பகுதியிலே பெண்கள் மிகவும் அவர்கள் நெசவாளர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு என்ற காலகட்டத்தில் இன்றைக்கு அவர்கள் அந்த வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு கட்டிட வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் பெண்கள். செந்துறை ஒன்றியத்திலே ஒரு முந்திரி கொட்டை தொழிற்சாலை செந்துறையிலே என்னை தேர்ந்தெடுத்தால், நான் என்னை வேட்பாளராக, என்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தால், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அங்கே முந்திரி கொட்டை தொழிற்சாலை அமைக்கப்படும். குன்னத்திலே மருத்துவக் கல்லூரி கிடப்பிலே கிடக்கப்படுகிறது. அதிலே நான் கண்டிப்பாக அதை நான் போராடி குரல் கொடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கொண்டு வருகிறேன். அடுத்த கட்டமாக ஊபியிலே மாயாவதி அவர்கள் அங்கே இருக்கின்ற ஒரு பெண்கள், பெண் குழந்தை பிறந்தாலே 1 லட்சம் ரூபாய் டெபாசிட், பிறக்கிறாண்டிக்கே டெபாசிட். அவள் 22 வயது 23 வயது ஆன உடனே அவளை திருமணம் பண்ணி கொடுக்க தேவையான பண வசதி விடுகிறது. அதையே நான் இங்கே தமிழகத்திலே குரல் கொடுப்பேன். சமூகத்தில் அதாவது வருண பேதம் என்கின்ற ஜாதிய அடிப்படையில் பிரச்சனைகள் நடந்தால் தாங்கள் நேரடியாக தலையிட்டு அதை சமரசம் செய்து மக்களை ஒருங்கிணைப்பீர்களா, அல்லது வழக்கம் போல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் கவனித்துக் கொள்ளட்டும் என்று சிலர் நினைப்பது போல் நீங்களும் நினைத்துக் கொண்டிருப்பீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாதி மோதலாக இருந்தாலும் சரி, மத மோதலாக இருந்தாலும் சரி, அதில் சமரசத்துக்கு இடமே இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா, சாதி அடிப்படையில் ஒரு மோதல் வருதுன்னு வைங்க, அந்த மோதல் ஏன் வரும் அப்படின்னா, ஒருத்தர் தன்னை ஆதிக்க சாதின்னு சொல்வாரு, இன்னொருத்தர் அடங்கி போகிற அல்லது அடக்கப்படுகிற சாதியா இருப்பார். அப்போ ஆதிக்க சாதி என்னும் போது அவருடைய லாபி வேற,
அடக்கப்பட்டவருங்கிற பொழுது அவருக்காக குரல் கொடுப்பதற்கு தான் ஆள் இருக்குமே தவிர அவருக்கு அதிகாரம் வந்து இருக்காது. அப்ப அந்த இடத்துல சமநிலை, சமரசம், நடுநிலைன்னு ஒரு முடிவு நம்ம எடுக்க முடியாது. எப்போதுமே எந்த தரப்பிலுமே, சாதி மட்டும் இல்ல, மதம் மட்டும் இல்ல, இனம், மொழி, எந்த தரப்பிலுமே அடக்கப்படுகிறவன் யாரோ அவன் பக்கம் நிற்கிறது தான் நீதி, சமூக நீதி. குன்னம் தொகுதியில சாதி ரீதியான மோதல் வந்தா ஆதிக்கம் செய்பவர்களை எதிர்ப்பேன், அடக்கப்படுகிற பக்கம் காமராஜ். எல்லா மாவட்டங்களிலும் வட்ட தலைநகரங்களில் அந்த தாலுக் கோர்ட் என்று சொல்கின்ற நீதிமன்றங்கள் இருக்கு. இந்த குன்னம் தொகுதியில வட்ட தலைநகராக இருந்தும் இங்க அது போன்ற நீதிமன்றம் இல்லை. அதை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த குறையை நிவர்த்தி செய்யலாம் என்பதுதான். நான் வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில கண்டிப்பா கொண்டுட்டு வருவேன். இன்னொன்னு, மக்கள் வந்து இங்க இருந்து பெரம்பலூருக்கு வர போக்குவரத்து, அவங்களுக்கு உண்டான செலவினங்கள், இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் அதை கொண்டுட்டு வருவேன். ஒருவேளை அரசாங்கம் கேட்கறதுனால சொல்றீங்களா? உங்க திட்டத்தில் ஏற்கனவே அது இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா நான் இந்த பகுதியை சார்ந்தவன், நான் குன்னம் வேப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டவன், குன்னம் வட்டத்தை சேர்ந்தவன். அப்படிங்கறதால நான் பாதிக்கப்பட்டாலும் என் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அது ஒண்ணுதான். மக்களுடைய அனைத்து வேலைகளும் சுலபமாக முடிக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் அத்தனையும் நாங்க செய்வோம். எத்தனை ஆண்டுகள் இதை சாதிக்க முடியும் நீங்க நம்புறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறதால என்னைய நம்பி நான் போராடக்கூடியவன். ஒரே ஆண்டுகளில் இதை கொண்டு. அன்பழகன். விவசாய விலை நிர்ணய கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது, சிஐசிபின்னு. அதில் விவசாயிகளுக்கு என்ன இன்னைக்கு கஷ்டம் அப்படின்னா, விலை இல்லாமல், அது உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை இல்லை, அதனால தான் சிரமப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை, கடன் தள்ளுபடியும் தேவையில்லை. ஆனால் MS சாமிநாதன் டாக்டர் வேளாண் விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார், ஒரு குழு அமைத்து மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கிறது, அதில் அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். அது உற்பத்தி பொருள்களுக்கு ஒரு ஏக்கர் பயிர் பண்ணா அதில் உற்பத்தி செலவு எவ்வளவு என்பதை கணக்கிட்டு அதற்கு மேல் ஒரு 50% விலை வைத்து அந்த விற்பனை விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று, அதை மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த வேட்பாளர்கள் செய்வதற்கு முயற்சி செய்தால் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மகிழ்ச்சி. விவசாயிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கை, குன்னம் பகுதியில் பருத்தி நிறைய விளையுது, பருத்தி கொள்முதல் நிலையம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப காலமாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடுது. ஆலத்தூர் பகுதியில் கத்தரி இது போன்ற பயிர் வகைகள் வந்து பயிரிடுறாங்க. இதுக்கு எல்லாமே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் நிலையம் இந்த பகுதியில் இல்லைன்னு நீண்ட நாளைய கோரிக்கை அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தங்க துரைராஜ் வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. நீங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாமதமா வந்திருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் வருத்தம். இல்ல ஒண்ணும் இல்லங்க, தாமதத்துக்கு ஒரு காரணத்தை நீங்க மக்கள்கிட்ட சொன்னாலே போதும். இல்ல நான் என்னுடைய தாமதத்துக்கு காரணமே மக்கள் தான். மக்கள்கிட்ட நான் சொன்னேனா இல்லையா? அவங்க யாருமே என்னை வெளியே அனுப்பவே இல்லை. 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, எந்த பணியா இருந்தாலும் நீங்க எங்களை நம்பி தான் தேர்தலில் நிக்கிறீங்க, எங்களை சந்திச்சுட்டு வேற யாரு வேணா சந்திங்கன்னாங்க. அதனாலதான் எனக்கு தாமதம். சரி, தாமதமானாலும் வந்தீங்களே, வந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கு. ஐயா, நீங்க உங்க பதில தொடர்ந்து சொல்லுங்க. நாங்கள் வந்து ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். ஐயா, ஒரு 30 நொடிகள் உங்களுக்கு நேரம். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்கன்றத ரொம்ப சுருக்கமா ஒரு 30 நொடிகளில் நீங்க சொல்லிக்கலாம். இந்த தொகுதிங்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு பின்தங்கிய தொகுதி மாதிரி தான் சொல்லணும். ஆனா அதுல மீதி இருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே. ஏன் நீங்க இத்தனை நாள் ஆண்டதுனாலயா? இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு வந்தீங்களே, நீங்க பின்தங்கிய தொகுதி என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்றீங்களே. நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றதே புரிஞ்சுக்கல. அவங்க அது என்ன விட அவசரப்பட்டு கை தட்டிட்டாங்களே. இல்ல அதுக்காக இல்ல, அவங்களுடைய கை தட்டின காரணத்தை நான் என்னுடைய அடுத்த பதில கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் அதிகமா கை தட்டுவாங்க. அடடே, உங்களை நம்ப முடியாதுங்க. அதான் நீங்க நிச்சயமா நம்ப முடியாது மக்களை. அப்படியா? நம்ம கொஞ்சம் அனுபவம் பேசுதா? ஆமா, மகிழ்ச்சி. சரி, அதனால அந்த பின்தங்கிய தொகுதியை மனசாட்சி உள்ள அனைத்து மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும். மத்திய அமைச்சர் ராஜா இருந்ததால பல வகையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பெரம்பலூருங்கிறது, அரியலூருங்கிறது என்ன, இந்த பகுதி என்ன, இன்னும் சொல்ல போனா குறிப்பா ஒரு மருத்துவ கல்லூரி அப்படின்னா என்னன்னு தெரியாத காலத்திலேயே இந்த தொகுதிக்குள்ள ஒரு மருத்துவ கல்லூரி கோர்றதுக்கு இடங்களை எல்லாமே பண்ணி அடிக்கல் நாட்டு விழா வரைக்கும் நடந்தது. அது இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக அது சபை நாகரிகம் இந்த வார்த்தையை நான் உபயோகிக்க விரும்பல, வேண்டாம். ஒரே காரணம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்ற காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்கு. அது என்ன வேணா காரணமா இருக்கலாம். ஒண்ணு, இனி வந்தா என்னென்ன செய்வீங்க? இப்ப நாங்க வந்தா உடனடியாக அந்த நிறுத்தப்பட்ட மருத்துவ கல்லூரி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இங்க முக்கியமாக விளையக்கூடிய கரும்பு, அடுத்தது பருத்தி. இந்த கரும்புக்கு நம்பர் 1 சொல்லணும்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன்.
எனக்கு இந்த கரும்பு போடுறதுனா என்ன, கரும்பு வெட்டுறதுனா என்ன, நான் வழக்கறிஞர் பணி தெரிஞ்சிருந்தா கூட எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை தவிர என்னை தவிர யாரையும் துணை இல்லாதவங்க நான் நேரடி விவசாயத்தில் ஈடுபடுறேன். அந்த கரும்பை வெட்டி அதுக்குள்ள கரும்பு வெட்டுக்கூலியை கொடுத்துட்டு அதுக்கு பணம் கிடைக்காம கூட தவிக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம மகாண்ட காலமாக விவசாயிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால நம்பர் 1 நான் வந்த உடனே எங்ககிட்ட வெட்டின கரும்புக்கு உங்க ஆலைக்கு போய் சர்க்கரையான அடுத்த நாளே எங்களுக்கு பணம் தரணும். இதுதான் நம்பர் 1 விவசாயிகள். சரிங்க, மற்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி வேட்பாளர்கிட்ட. ஆனால் உங்களுக்கும் பல்வேறு சிரமம் இருக்குது. நமக்காக ஒரு மீடியாக்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மக்கள் வந்து காவ காத்துருக்காங்கன்னு கூட இந்த டயத்தை வந்து இது பண்ணாத போது வராத வேட்பாளருக்கு தான் அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண போறீங்கிறத ஒரு ஐயா எங்களுக்கு ஏற்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் 13 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிறத நிலத்தடி நீர் ரொம்ப அதாள பாதாளத்துக்கு போய் இன்னைக்கு குடிநீருக்கு மக்கள் மிகவும் உப்பு தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து குறுகிய காலத்தில் வந்து நிறைவேற்றலாம். ஒரு ஆர்ஓ சிஸ்டமில் வந்து நிறையா இப்போ பஞ்சாயத்தில் வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து குறுகிய காலம் ஒரு 2 to 3 மாத காலத்துக்குள்ளே நிறைவேற்றலாம். 2-3 மாசத்தையே முடிச்சுவீங்க. கண்டிப்பா இது நிறைவேற்ற சாத்தியமான திட்டங்கள் தான். நான் வந்து இந்த 2 மாசத்துல ஜீம் பூம்பா பண்ணுவேன், 3 மாசத்துல பண்ணுவேன், அப்படிலாம் நான் வாக்குறுதி கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கவும் மாட்டேன். அது பிராக்டிகல் இல்லையா? நீங்க யதார்த்தத்தை சொல்லலையோ? நடைமுறையில இருக்கு. இருக்கு. நிறைய பஞ்சாயத்துல வந்து ஆர்ஓ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஜீபூம்பான்றாரு, அது அவருக்கு தெரியல. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த வறட்சிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிர்வாக குளறுபடிகள் இருக்குது. நீங்க எங்க இருந்தா தண்ணியை கொண்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் இருக்கும். இந்த பூமியிலேயே தண்ணீரை உருவாக்குவது எப்படி, அல்லது உருவான தண்ணீரை ஏன் இழந்தோங்கிற வேற தேடி போறதுதான் நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். ஒரு சூழலியல் ஆர்வலன் என்ற அடிப்படையில், சுற்றுச்சூழல் ஆர்வலன் என்ற அடிப்படையில் அது குறித்த ஒரு விரிவான பார்வை எனக்கு இருக்கிறது. சூழலியல் ஆர்வலர்கள் முன்வைக்கிற தீர்வை இந்த தொகுதிக்கு நான் முன்வைப்பேன். தண்ணியே இல்லை அப்படின்னு இங்க இல்லை, தண்ணி இருக்கு, சுத்தமான குடிநீர் இல்லை, அதுதான் பிரச்சனை. இருக்கிற தண்ணியை சுத்தம் பண்றது 3 மாதமே அதிகபட்சம் தான். தண்ணி இருக்குன்னா எந்த தண்ணியை சொல்றீங்க? ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க, நீர் ஆதாரங்கள் எதை சொல்றீங்க? சால்ட் வாட்டர் இருக்கு, நம்ம இருக்கிற வாட்டரை சுத்தம் பண்ண போறோம். நிலத்தடி நீர் இருக்கு, நல்ல வளமா இருக்குது, சுத்தம் பண்ண போறோம். சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு நான் 1 வருஷம் கழிச்சு செய்வேன், 3 வருஷம் கழிச்சு செய்வேன், ஆட்சிக்குள்ளார செஞ்சு விடுவேன். ஐயா நீங்க இல்ல தண்ணிங்கிற பிரச்சனையே இப்ப கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்லாம் வந்துருச்சு. அது சுத்தப்படுத்தி கொடுக்கறேன்னா அது ஒரு மாத கணக்கே மிக போதுமான ஒன்று. மாத கணக்கில் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா என்னுடைய 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உருவாக்கி தேர்தல் பணியாற்றியவன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் முதலாண்டு நிதியை கொடுப்பதற்கே 3 மாத கால அவகாசம் ஏற்படும். ஆனால் அதை 3 மாதத்தில் செய்வேன், 2 மாதத்தில் செய்வேன்றது சாத்தியமே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த நிதியிலிருந்து ஒரு ஆர்ஓ சிஸ்டம் பொருத்தப்படுவதற்கு ஆழ்வாய்க்கிணறு அமைத்து அதற்கு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பு தேவைப்படுகிறது. அப்ப நம்ம அனைத்து இந்த தொகுதியில் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது? 30, 70, 80 ஊராட்சிகள், 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள். இந்த கிராமங்களுக்கு அந்த சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீரை செய்வதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் கண்டிப்பாக தேவைப்படும். பொருளாதார மண்டலத்துக்கு ஒரு 3000 ஏக்கர் ஒதுக்கி 10 வருஷமா கடப்புல கிடக்குது. 3000 ஏக்கரும் வெள்ளாமை விளைஞ்சிருந்தா கூட ஒரு 10 விவசாயி 100-1000 விவசாயி பொழைச்சிருப்பான். ஒண்ணுமே இல்லாம சீம கருவேலி முளைச்சு கிடக்கு. இந்த இருக்கிற வேட்பாளர்கள்ல யாருமே அதை பத்தி ஞாபகப்படுத்தல. 10 வருஷம் 2 ஆட்சியும் முடிஞ்சு போச்சு, ஆளுங்கட்சியும் முடிஞ்சு போச்சு, எதிர்கட்சியும் முடிஞ்சு போச்சு. பொருளாதார மண்டலம் ஆரம்பிக்கப்பட்டது, அதற்கான நிலங்கள் கையகப்படுத்த திட்டங்கள் எல்லாம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. சரிங்களா ஐயா? சரிங்க, ரைட். அதுக்கு அடுத்த வந்து ஆட்சி எதுங்க? இல்ல நீங்க உங்க ஐயா ரொம்ப உங்க ஆர்வத்தை பாராட்டுறேன். சரிங்க, ஒரு நிலத்தை கையகப்படுத்துதல் என்றால், அதாவது சார் கையகப்படுத்தி, ஐயா நீங்க கொஞ்சம் கோச்சி கூடாது, கேள்வியை கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக. நீ உட்காரலாம். இல்ல என்னுடைய கேள்வி, சட்டமன்ற உறுப்பினராக நீ வந்தீங்கன்னா அடுத்து அதை என்ன செய்வீங்க? நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அது உடனடியாக நிறைவேற்றும். சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது 2650 ஏக்கர். அந்த நிலம் கையகப்படுத்தியிருக்காங்க. பெண்ணகோணம், திருமாந்துறை, அதே வேப்பந்தட்டு தாலுகாவில் உள்ள எரையூர், எரையூர், இந்த 4 ஊராட்சிகளில் தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த 2560 ஏக்கரும் நிலம் 3 லட்சத்து தான் கையகப்படுத்தினாங்க. ஆனா அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஜிவிகே பிரைவேட் லிமிடெட் என்ற அந்த நிறுவனம் பெற்று அவங்க ஆக்சிஸ் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் இதில் வந்து 120 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலத்தை
இப்ப வந்து அந்த வங்கி 7ஆம் உடம்பர் தான் இருக்காங்க. இது திமுக ஆட்சியில கொண்டு வந்து மிகப்பெரிய மோசடியான திட்டம். இது வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. இது ஆதாரம் இல்லாம பேசவே கூடாது. ஆதாரத்தோட இத வந்து நாம ஆதாரத்தோட இல்ல இது வந்து ஒரு சபை நாகரிகம் கருதி ஆதாரத்தோட ஆமா இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல ஆதாரத்தோட அவர் சொல்றாரு. அப்புறமா அந்த பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். ஆதாரத்தோட இத நிரூபிக்க இன்னைக்கு நெட்ல எல்லாத்தையும் இருக்கு. நீங்க வந்து என்ன செய்வீங்கன்றது மட்டும் நான் சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வர வேண்டும். இல்லையே அந்த நிலத்தை மக்களிடத்திலே போராடி மக்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று வழிவகை சொல்லியிருக்கேன். செந்துறையில் ஒரு அரசு மருத்துவமனை உள்ளது. 24 மணி நேரமும் இயங்காத செயலிழந்த ஒரு மருத்துவமனை. ஒரு நோயாளிக்கு ஒரு திடீரென்று ஒரு விளிம்பு நிலை மனிதர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு மோசமான ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அங்கு உடனடியாக அவர்கள் அரியலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுவார்கள். அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையிலிருந்து அவர்கள் அருகிலுள்ள தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ அல்லது திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ தான் அனுப்ப முடியும். இல்லை என்றால் அவர்கள் சொந்த காசில் சொந்த பணத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தையும் இழந்து உடைமைகளை இழந்து பார்க்கக்கூடிய மருத்துவத்தினுடைய மிக வக்கரமான ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் இயங்கப்பட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆண்டிமடம் தொகுதியாக இருந்த பொழுது பேராசிரியர் தீரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையமாக செந்துறை இருந்தது. அதை 24 மணி நேரமும் இயங்குகின்ற மருத்துவமனையாக சட்டமன்றத்திலே போராடி பேராசிரியர் தீரன் அவர்கள் பெற்று தந்தார்கள். ஆனால் அதற்கப்புறம் வந்த சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய நிலைமை மோசமாயிடுச்சு. தொகுதியில் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் முறையாக செவிலியர்கள் வருவதில்லை, மருத்துவர்கள் வருவதில்லை, முறையான மருந்துகள் இல்லை, தேவையான உபகரணங்கள் இல்லை என்று அவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதனால் ஐயா சொல்லக்கூடிய நிலைமை களத்துல உண்மையிலே இருக்குது. அதை மாற்றுவோம். அதுல என்னன்னா இப்போ நீங்க மாற்றுவோம்னா யார்கிட்ட அந்த கோரிக்கை வைக்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க திமுகவை அதிமுகவை நோக்கி திரும்ப கோரிக்கை வச்சீங்கன்னா இப்ப தோழர் அழகா ஒரு நொடியில கடந்து போனார் விஷயத்த. 1 மாசத்துல குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியும்னாரு. 25 ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ்நாட்டு ஆண்டவர் சொல்றாரு 1 மாசத்துல குடிநீரை தீர்க்க முடியும். கால் நூற்றாண்டு காலம் ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர் சொல்றாரு. நாங்க சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆளக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது. ஆளக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது. ஏன் உங்களுக்குள்ள அவ்வளவு கூச்சல் குழப்பம்? இங்க வந்து கேள்வி எழுப்புனீங்க. இப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி கேள்வி எழுப்புனீங்க. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இதே மாதிரி நீங்க ஒரு முறை கேட்டிருக்கலாம். கேட்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா உடனே அவர் செய்யலையா, அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு ஓட்டு போட்டுடுறீங்க, திமுகவுக்குன்னு ஓட்டை போட்டுடுறீங்க. திமுக செய்யலையா, அதிமுக மாறி மாறி 50 ஆண்டு காலமா போட்டுட்டீங்க. யாரையும் நீங்க கேள்வி கேட்கல. கேள்வி என்ன செய்ய போகிறீர்கள்? இது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அவருக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால கேட்கிறார். இப்பொழுது அனைத்து வேட்பாளர்களும் வாக்குக்கு பணம் தருவது எவ்வளவு கேவலமானது என்பதை குறித்து அவர்களே தங்கள் வாயால் 30 நொடிகளில் சொல்வார்கள். வாக்குக்கு பணம் பெறுவது எவ்வளவு பரிதாபத்திற்குரியது என்பதையும் அவர்களே விளக்குவார்கள். ஒவ்வொருவராக முதல்ல நீங்க உறுதிமொழி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பணம் கிடையாது. இருந்தா கொடுத்துருவீங்களா? பணம் இருந்தா கூட கொடுக்க முடியாது. எப்படி நான் சம்பாதிச்சதான பணம் இருக்கும். என்கிட்ட நானே விவசாயி, அதே எங்க தலைவர் விவசாயி தலைவரா கொடுத்துருக்காரு. என்ன செய்ய முடியும்? எனக்கு தேவை, நான் கொடுக்க மாட்டேன். நீங்க உறுதிமொழி. பணம் இருந்தா தான் நான் தான் இல்லங்கறல. பணம் இருந்தா தான் கொடுக்க. பணமே இல்ல, இல்லாததுக்கு எப்படி கொடுக்க முடியும்? உங்க தலைவர் அனுப்பிட்டாருனா? எங்க தலைவர் அனுப்ப மாட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் இப்ப உறுதிமொழி எடுத்துப்பாங்க. வாக்காளர்கள் பணம் பெறுவது பெற்ற பிள்ளையை விற்பதற்கு சமம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக வாக்காளர்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் பணத்திற்காக உங்கள் வாக்குகளை விற்காதீர்கள். மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்களோ, நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு யார் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திமுக வேட்பாளர் தங்க துரைராஜ் உறுதிமொழி ஏற்கிறார். நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே அந்த ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கோம். திருப்பி இப்பயும் சொல்றோம், நான் தனிப்பட்ட முறையில் சரி வாக்காளர்களுக்கு எவ்வித பணமும் கொடுக்கவும் மாட்டேன், கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லை. அதே போன்று எங்களை இயக்கும் அந்த பற்றி எந்த பழக்க வழக்கமும் பணம் கொடுப்பதே இல்லை. இதை நீங்க தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி என்னன்னா, யாராவது ஒரு பப்ளிக் இந்த கட்சிக்காரங்க என்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும், யாராவது ஒருத்தர் புகார் கொடுங்க. இப்ப என்னுடைய தேர்தல் பரப்புரையிலேயே எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, பணம் கொடுக்கறவங்ககிட்ட வாங்கிட்டு ஓட்டு அவங்களுக்கு போட்டுறாதீங்க அப்படிங்கறதா என்னுடைய பிரதான இதுவே. மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு கேட்கிற வேட்பாளர்களுக்கு மத்தியில் மக்களிடமிருந்து பணம் பெற்று
வாக்கு கேட்கிற வேட்பாளர் என்றுதான் என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். நான் என்னை வேட்பாளராக அறிவித்த அந்த நாளிலேயே என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை செய்தேன். எனக்கு எந்த குடும்ப பின்புலமும் இல்லை, சமூக பின்புலமும் இல்லை, பொருளாதார பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலமும் இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக பேசுகிற பேச்சாளன், கருத்தாளன் என்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் என்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்தினால் நான் இந்த வேட்பாளர் தகுதியை பெற்றிருக்கிறேன். என்னுடைய வேட்புமனு தாக்கல்ல எனக்கு சொத்து கிடையாது, வீடு கிடையாது, கார் கிடையாது, பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் கூட கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. அது எப்படி காமிக்கிறாங்கன்னு தெரியும். என்ன உண்மையிலே இல்ல. அதனால மக்கள்கிட்ட வச்ச வேண்டுகோளை ஏற்று மக்கள் கொடுக்கிற என்னுடைய வங்கி கணக்கில் செலுத்துகிற, தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிற அந்த வங்கி கணக்கில் இடம்பெறுகிற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த நிமிடம் வரை தொகுதியில் நான் செலவு செய்து கொண்டிருக்கிறேன். தேர்தல் விதிமுறைக்குள்ள 28 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்யக்கூடாதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நான் இந்த தொகுதியில வந்து எல்லா பக்கமும் பார்க்கிறேன். எங்க போனாலும் ஒரு கிராமத்துல குறைஞ்சது திமுகவின் சின்னம் 100 இடத்துல இருக்கு, அதிமுகவின் சின்னம் 100 இடத்துல இருக்கு. ஒரு சின்னம் வரைகிறதுக்கு இவ்வளவுன்னு கணக்கு இருக்குது. அப்ப தொகுதி முழுக்க 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல 100-200 சின்னம் 2 கட்சிக்கு இருக்குது. இந்த சின்னத்துக்கு மட்டுமே 50 லட்சத்துக்கு மேல ஆயிடும். சரி, அது வழக்கு தொடுக்கலாம். கடுமையான வழக்கறிஞர்கள் இருக்கீங்க, பார்க்கலாம், வழக்கு தொடுக்கலாம். இந்த கட்சிகள், இது உறுதிமொழி மட்டும் இந்த 2 கட்சிகளும் நீங்க அது தேர்தல் ஆணையம் உங்களை கண்காணிக்கும். மட்டுமே அந்த லிமிட்டை தாண்டறாங்க. இல்ல, அது தேர்தல் ஆணையம் உங்களை கண்காணிக்கும். அப்ப அவர்கள் பணத்தை வைத்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க. பணத்தை வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். இந்த செலவு ஐஜேகே பணத்தை வைத்து தான் இல்ல டைவர்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இருப்பினும் அவர் ஊடகத்துறையில அதிக விவாதங்கள் கலந்து கொண்டவர் என்று ஒரு திறமையானவர் என்பதை நிரூபிக்கும் வகையில ஒரு செய்தி எங்க பதிவு பண்ணிருக்காங்க. அது அழகா நீங்க இப்ப டைவர்ட் பண்ணிட்டீங்களே. இல்ல அவரோட திறமையான நீங்க இருக்கீங்க, பாராட்டுகள். எனக்கு வந்து நான் போன இடத்துல திமுக, அண்ணா திமுக சின்னங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு இவ்வளவு செலவாயின்னு சொல்லி இருந்தாரு. அது இங்க கேள்வி இல்ல, இருந்தாலும் சொல்லி இருந்தாரு. கேட்டா அதனுடைய இணைப்புன்னு சொல்லுவாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இதே அவர் சொல்லி இருக்கிற மோதிர சின்னங்கள் எத்தனை இருப்பது என்பது 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவான சின்னங்கள் இந்த தொகுதி முழுக்க ஒட்டப்பட்டு ரெண்டு பேருமே தேர்தல் ஆணையம் இருக்கு. நானே கணக்கெடுக்கிறேன். சவால் அவங்க ஏத்துட்டாங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கு கொண்டாட்டம் தான் உங்களுக்கு. ஏவிஆர் ரகுபதி, இந்திய ஜனநாயக கட்சி. ஐயா, நீங்க சுருக்கமா மட்டும் தேர்தலுக்காக ஓட்டுக்காக நான் காசு கொடுக்க மாட்டேன். பிறரிடமிருந்து நான் காசு வாங்குறது இல்ல. என்னோட சொந்த பணம் இருக்கு, நான் செலவு பண்றேன். ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு லஞ்சமோ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்பு வழக்கெல்லாம் சந்திச்சு நான் நிறைவேறேன்னு சொல்ல, ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக ராஜினாமா செய்யவும் மகிழ்ச்சி நான் தயாராக தான் இருக்கேன். இப்போ எம்பி கேண்டிடேட்டா நான் வந்து இப்போ வந்து நின்னேன் 2014 அதுலயும் உண்டியிலேந்தி தான் நான் வந்து தேர்தல் செலவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் உண்டியிலேந்தி தான் செலவு பண்ணியிருக்கேன். கட்சி எந்த நிதியும் எனக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது நான் உண்டியிலேந்தி தான் செலவு பண்ண போகிறேன், செலவு பண்றேன். தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் உங்க பின்னாடி வந்து ஒரு 20 கார் 30 கார் வர்றதும், ஒரு 200 பேர் வர்றதும், ஒரு வீதி வீதியாக போகும்போது கும்பலோட போகும்போது மெயின் ரோட்டில் போகும்போது கோஷம் கத்திக்கிட்டு போகிறதும், இதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாவோ அசிங்கமாவோ தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறதுக்கு பாமக, திமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், ஐஜேகே இவங்க 5 பேரும் பதில் சொல்லணும். தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் என்ன நடைமுறையை பின்பற்ற சொல்கிறார்களோ அதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையிலே நாங்கள் உரிய மரியாதை கொடுத்து அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுபடிதான் வாக்கு சேகரித்து. கொஞ்சம் காரமாவே கேட்டாரு, பதில் என்ன? நான் தேர்தல் விதிமுறைப்படி அரசு என்ன தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிறோ அதுபடிதான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுபடிதான் போயிட்டு இருக்கோம். நான் ஒரு வாகனத்துல தான் போறேன், என்னுடைய வாகனத்துல தான் போறேன். எனக்கு பணபலம் எதுவும் இல்லை. கேள்வி கேட்ட தோழர் வந்து அதுல விடுதலை சிறுத்தை ஏன் சேர்த்தாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா முந்தா நாள் மாலையில அவர்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன், அவர் கடையில போய் நான் ஓட்டு கேட்டேன். எப்படி கேட்டேன்னு கேளுங்க. வீடு வீடா நடந்து போய் ஓட்டு கேட்டேன் நான். தேர்தல் ஆணையம் இத கடுமையா ஃபாலோ பண்றாங்க. ஒரு வண்டி கூட வந்தா கூட வந்து சீஸ் பண்றாங்க வண்டியை. நண்பர் கேட்ட கேள்வி வந்து ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் பொருந்தும். ஆனா மீதி இருக்க கட்சிகளுக்கு அது பொருந்தாதுதான் நினைக்கிறேன். ஏன்னா சக போட்டியாளர்களுக்கு தெரியும், நாங்க ஏன்னா அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். 2 வண்டி அதிகபட்சம் 3 வண்டிக்கு மேல மித்த கட்சிகள்லாம் போல. நான் குறிப்பிட்டு மக்கள் நல கூட்டணி கேட்க விரும்புறது என்னன்னு சொல்லிக்கிறேன்.
அதாவது அவர் வந்து வாட்ஸ்அப்பில் அமௌண்ட்டு கேட்டேன், நான் இப்படி தான் வந்து என்னால் முடியல, வசதி இல்லைன்றாரு. அவர் சார் என்ன ஊருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சென்னை. அவர் அங்கேருந்து நிற்கிறாரு. பக்கத்து மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் நெப்போலியன் நின்னார், நடிகர் நெப்போலியன். பணம் இல்லாமல் இல்லை, அவர்கிட்ட கார் இல்லாமல் இல்லை. ஆனால் நின்று ஜெயிக்கிற வரைக்கும் தான் நாங்கள் அவரை பார்த்தோம். ஜெயித்த பிறகு ஆளை கண்ணிலேயே காணல. பணமே இல்லாத உங்களை நாங்கள் எங்கே வந்து பார்க்கறது? அப்போ பணம் உள்ளவர்கள் தான் அரசியலில் பங்கேற்பதுன்னு நீங்க சொல்வதன் மூலம் பணம் உள்ளவர்களுக்கான அரசியலா நீங்க மாத்துறீங்க அந்த அரசியலை. அப்படியா? அப்படின்னா போய் நிக்கணும். உங்க கேள்வி பதிவாகல. போய் நிக்கணும் அப்படின்னா மைசூர்ல தான் போய் நிக்கணும். சாலை வசதி, குடிநீர் வசதி இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களே, அந்த சாலை வசதி, குடிநீர் வசதியை இவங்கள மாதிரி காலம் கடத்தாம எவ்வளவு சீக்கிரம் இந்த குன்னம் தொகுதி கொடுப்பீங்க? புதியவர்கள் அந்த வார்த்தை இவங்களுக்கு மட்டும் இல்ல, மீதி இருக்க வேட்பாளர் சேர்த்தே கேட்டிருக்கோம். நீங்க வந்தா செய்வீங்களா? 10% கூட தரமான சாலை கிடையாது. இப்ப நாங்க போட்டியிடுற கூட்டணி கட்சியில வந்து மத்தியில வந்து எங்க கூட்டணி கட்சி தான் இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்காரு. உடனடியாக என்னோட தொகுதியை முன்மாதிரி தொகுதி, இந்த தொகுதிக்கு போனா எங்கேயுமே குண்டு குழியும் இல்லாத சாலை ஆக்குவதற்கு அவர்கிட்ட போதிய நிதி வசதியை பெற்று உடனடியாக சீர் செய்வேன். ஒவ்வொரு திட்டங்களாக அறிவித்து செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே தேவையுடையதாக இருக்கிறது. மக்கள் வந்து போற இடங்கள்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளரை நோக்கி மனு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வழக்கமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை நோக்கி மனு கொடுப்பாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களோட மனு கொடுத்து ஓஞ்சு போய் அந்த மனு மீது எந்த நடவடிக்கை இல்லாதனால மாற்றுன்னு சொல்லி வரக்கூடிய எங்கள்கிட்ட கொண்டு மனுவை கொடுக்குறாங்க. நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. நாங்கள் வருவோம், வந்து நிறைவேற்றுவோங்கிற நம்பிக்கையோட மனுவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எங்களுடைய வெற்றி பரப்புரையிலேயே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இவர்கள் தான் வருவார்கள் என்கிற நம்பிக்கையில் மனுவை கொடுக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு நாளும் நீராதார பிரச்சனையாக இருந்தாலும், மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்திலும் மக்களோடு நின்று போராட்ட களத்தில் அவர்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரச்சனையை வந்து புரிந்தவர்கள், அவர்களோடு இணைந்து பயணிப்பவர்கள். எனவே நாங்கள் போராடுகிற இடத்திலிருந்து கையொப்பம் விடக்கூடிய இடத்திற்கு போகும்போது எதற்கெல்லாம் போராடணுமோ அதையெல்லாம் திட்டங்களாக அறிவிப்போம், செயல்படுத்தும். இந்த குன்னம் தொகுதியில வந்து பட்டதாரிகள்லாம் வந்து படிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறாங்க. அன்னைக்கே அவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க படிக்காத வீட்டு வேலையாவது பார்த்துட்டு இருப்போம். ஆனா நீங்க அப்படி படிச்சு உங்களுக்கு வேலையே தரமாட்டேன்னு சொல்லி அவங்க தான் எங்களை நிப்பாட்டினாங்க. இன்று வரை பல பட்டங்களை படித்து இன்று வேலையில்லா பட்டதாரியாக உட்கார்ந்திருக்கிறேன். இப்பொழுது ஆட்சியில் வந்தால் இங்கு இருக்கும் 7 பேர்களும் யார் எங்களுக்கு பட்டதாரிகளுக்கு உடனே வேலை தருவார் என்று எனக்கு உறுதி கூற வேண்டும் என்று கேட்டுள்ளேன். எங்களுடைய தேர்தல் வரைவு அறிக்கையை படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை, படிக்காதவர்களை இல்லை என்று ஆக்குவது அடுத்த வேலை. அப்படி விவசாயத்தை விட சிறந்த வேலையே இல்லை எந்த வேலையுமே. அதாவது ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு கூட சொல்றோம். சரி, அதை விரும்பாதவங்க சில பேர், விரும்பாதவங்க இல்ல, முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க. விரும்பாதவர்கள் படித்தவர்கள் இருக்காங்க. விவசாயம் தான் தெரியும்னு சொல்றாங்களா? விவசாயம் அரசு பணி, அதுக்கு மாத சம்பளம். இப்ப பால் மாடு வச்சிருக்காங்க, பால் கறக்குறாங்க. பால்ல பால் மட்டும் இல்ல, டீ போடுறான், காய் போடுறான், பால் கோவா, ஏகப்பட்ட இது அதுல பண்றாங்க. நீ மார்க்கெட்டிங் பண்ணு. மற்ற தனியார் தனியார் கம்பெனிகள் வந்து சாதிக்கும் போது நம்ம அந்த படித்த இளைஞர்களை வச்சு அரசாங்கமே அவங்களுக்கான ஊதியத்தை கொடுத்து அனைத்து இடத்துல மார்க்கெட்டிங் நீங்க பண்ணுங்க, படித்தவர்கள் பண்ணுங்க, உனக்கு உன்னுடைய ஊதியத்துக்கு ஏற்ற சம்பளம் உனக்கு கண்டிப்பா உண்டு. இந்த தொகுதியில் இருக்கிற சிமெண்ட்டுக்கு தேவையான கனிமங்கள் எல்லாமே இந்த குன்னம் தொகுதிக்குள்ள நிறைய இருக்கு. இந்த கனிமங்கள் இங்கிருந்து எடுத்துட்டு போய் நடக்கிறது எல்லாமே பக்கத்து தொகுதியான அரியலூர்ல தான். ஒரே ஒரு ஆலை மட்டும்தான் குன்னம் தொகுதியில் இருக்கு. அடுத்த அனைத்து ஆலைகளுமே அரியலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வருது. அதுக்காக எங்களுக்கு குறிப்பா ஒரு திட்டம் என்னன்னா, இங்க இருக்கிற கனிமத்தை எடுத்து அடுத்த தொகுதிக்கு போறதை விட இதே தொகுதிக்குள்ளே ஒரு சிமெண்ட் ஆலையை கொண்டு வருவோம். கனிமவளங்கள் எடுப்பதே தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நான் கனிமவளத்தை எடுத்து நான் இங்கேயே செய்ய போறேங்கிறது தவறு இல்லையா? இந்த கனிமங்கள் அனைத்தையும் பயன்படுறதுக்கு தான் கனிமம். The mines itself are using to be a product which is going to be used for the public. இந்த கனிமங்களை எடுத்து மக்களுக்காக செய்ய வேண்டுங்கிறது தான். அதுல தனியார் நிறுவனங்கள் சுரண்டுது, இது சுரண்டுதுங்கிறதுக்கு பதிலாக தான் அந்த கனிமங்களை அரசே எடுத்து அரசே ஆலைகள் அமைத்து அதன் மூலம் இந்த ஏரியாவில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து, என்னுடைய அன்பு சகோதரி சொன்ன மாதிரி அவங்க பிஎட் படிச்சது டீச்சர் வேலை கிடைக்கலனாலும் அந்த ஆலையில ஒரு கிளர்க் வேலையாவது கொடுப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பவும் நினைவூட்டுறேன், இது ஒரு உதாரண நிகழ்ச்சி மட்டும்தான். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில்கள் மாறுபாடா இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு கணக்கு நீங்க போட்டுக்கோங்க. அது ஒண்ணுதான் நான் சொல்ல முடிகிறது. காவல்துறைக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் வாக்காளர்களாகிய நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களது ஒற்றை வேண்டுகோள்,
வாக்குகளுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் வருங்காலத்தை புதைகுழிக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்ள புதிய தலைமுறை என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. அதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு தொகுதியில் மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.